வணக்கம். அருள்மிகு விராலிமலை முருகன் கோவில். வயலூரில் அருணகிரிநாதருக்கு ஓம் என்று நாவில் எழுதி திருப்புகழ் பாட வைத்த முருகப்பெருமான் இந்த விராலிமலை தலத்தில்தான் அருணகிரிநாதருக்கு அஷ்டமா சித்தி வழங்கியுள்ளார். இந்த தலத்தில் பலகாலம் தங்கியிருந்த அருணகிரிநாதர் இந்த தலத்து முருகனை தன் திருப்புகழில் உருகி பாடியுள்ளது இந்த தலத்தின் பெருமையாகும். திருவண்ணாமலைக்கு ஈடாக ஏராளமான ஞான சித்தர்கள் தவம் செய்த மலை விராலிமலை முருகன் கோவில் சுமார் 1500 ஆண்டுகள் பழமையானது. அழகிய மணவாளன் என்ற மன்னரால் மூலக்கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் ஆதித்த சோழன் என்ற மன்னரால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்று அழைக்கப்படும் விராலிமலை முருகன் கோயில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் இந்த தலம் அமைந்துள்ளது. சுவாமி சுப்பிரமணியராகவும் அம்மன் வள்ளி தெய்வானையுடனும் மயில்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள கோயில். சாலை ஓரமே இந்த கோயில் அமைந்துள்ளது. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற தலமாகும். விராலிமலையின் மீது சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் அருள்பாலிக்கிறார். கோயிலின் உட்பிரகாரத்தில் துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, விஸ்வநாதர், விசாலாட்சி ஆகியோரும், பிரகாரத்திலே மூல கணபதி, சண்டிகேஸ்வரர், நவக்கிரகங்கள், வீரபாகு, காலபைரவர், அருணகிரிநாதர் சன்னதிகளும் உள்ளது. படிக்கட்டிற்கு அருகில் பாதி மலை ஏறியதும் இடும்பர், கடம்பர் சன்னதி உள்ளது. இங்கு சுருட்டு நிவேதனம் செய்யப்படுகிறது. அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்த இடமும் உள்ளது. குமாரவாடி என்ற ஜமீனில் நிர்வாகியாக பணிபுரிந்தவர் கருப்பமுத்து. வெள்ளிக்கிழமை தோறும் முருகப்பெருமானை தரிசித்த பின்பே உண்ணும் பழக்கம் உடையவர். இந்த தீவிர முருக பக்தர் வழக்கம்போல் முருகப்பெருமானை தரிசிக்க ஒரு நாள் விராலிமலை வந்தார். கருப்பமுத்து. வானம் இருண்டு மழை பொழிய தொடங்கியது. ஒரு மேட்டுப்பாங்கான இடத்தில் தங்கினார். மழை விடுவதாக இல்லை. கனமழை கொட்டியது. வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இரவு முழுவதும் மழை விட்டபாடில்லை. நீண்ட நேரமாக காத்திருந்ததில் அவருக்கு பசிக்கத் தொடங்கியது. பசியை போக்க உணவில்லை. முருகப்பெருமானையும் தரிசிக்க முடியவில்லை. புகைக்கு ஒரு சுருட்டு கூட இல்லையே என வருந்தினார் அவர். பக்தனின் வேதனையை உணர்ந்த முருகன் அவர் முன் தோன்றினார். அவருக்கு சுருட்டும் நெருப்பும் கொடுத்து அவருடைய மனவேதனையை போக்கினார். கருப்பமுத்து மனமெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து மறுநாள் வெள்ளம் வடிந்ததும் விராலிமலை முருகன் ஆலயம் சென்ற அவர் அங்கு இருந்தவர்களிடம் முதல் நாள் நடந்த சம்பவத்தை கூறினார். அனைவருக்கும் வியப்பு. அத்துடன் முருகப்பெருமானுக்கு சுருட்டையே நிவேதனமாக வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரது விருப்பப்படி அன்று முதல் மாலை பூஜையின் பொழுது சுருட்டு நிவேதனமாக வைக்கப்படுகிறது. படைத்த பின் பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக தருகின்றனர். அருணகிரிநாதருக்கு மலை மீதுள்ள சந்தான கோட்டம் என்ற மண்டபத்தில் காட்சி தந்து அவருக்கு அஷ்டமா சக்திகளையும் அருளினார் முருகன். அருணகிரிநாதர் இத்தலத்தில் 16 திருப்புகழ் பாடல்களையும் பாடியுள்ளார். சித்தர்கள் வாழ்ந்த தலமாகவும் கூறப்படுகிறது. சுருட்டுடன் தொடர்புடைய இன்னொரு கதையும் உண்டு. புதுக்கோட்டை மன்னர் ஒரு முறை விராலிமலை வந்தார். சுருட்டை நிவேதனமாக வைப்பது கண்டு திடுக்கிட்ட மன்னர் இனி சுருட்டு நிவேதனமா பொருளாக வைக்கக்கூடாது என்று உத்தரவிட்டுவிட்டு அரண்மனை திரும்பிய மன்னருக்கு அவர் கனவில் தோன்றிய முருகன், எனக்கு சுருட்டு படைப்பது மற்றவருக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை வர வேண்டும் என்பதற்காக தவிர புகைக்கும் பழக்கத்திற்கு முக்கியத்துவம் தருவதற்கு அல்ல. துன்பப்படும் ஒருவனுக்கு ஏதோ ஒரு வழியில் உதவி செய்ய வேண்டும் என்று என் பக்தன் விரும்பினார். அதற்காகவே அவர் தந்த சுருட்டை தகுதியற்றதாயினும் அன்புடன் ஏற்றுக்கொண்டேன். இப்பழக்கம் தொடரட்டும் என்றார். அதன்பின் இன்று வரை இப்பழக்கம் இருக்கிறது. இந்த சுருட்டை பிரசாதமாக பெற்று வீட்டில் கொண்டு வைக்கின்றனர். இறைவனுக்கு என்ன படைக்கிறோம் என்பது முக்கியமல்ல, பக்தியும் அன்புமே முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த நிகழ்வு. திருவிழாக்கள் பொதுவாக ஆலயங்களில் பிரம்மோற்சவம் என்பது ஒரு தடவை மட்டுமே நடக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் வைகாசி விசாகம் மற்றும் தைப்பூச விழாக்களை ஒட்டி 2 பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. கந்த சஷ்டி இங்கு 6 நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.
மாத கார்த்திகைகள், பங்குனி உத்திரம் போன்ற நாட்களிலும் இங்கு திருவிழா நாட்களே. ஜனவரி முதல் நாள் மற்றும் சித்திரை முதல் நாள் இங்கு திருப்புகழ், திருப்படி திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மலையில் நிறைய விராலி மரங்கள் காணப்பட்டதாலும், தல விருட்சமாக விராலி மரம் உள்ளதாலும் இந்த ஊருக்கு விராலி மலை என்ற பெயர் வந்திருக்கலாம் என கூறுகின்றனர். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பான் என்பார்கள். இந்த குன்றின் மேல் வாசம் செய்யும் முருகன் தன் பக்தர்களை அரவணைத்து காப்பதில் நிகரற்றவர் என்பது உண்மையே. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை என்பதால் பஸ் வசதி உள்ளது. காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடை திறந்திருக்கும். மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் நடை திறந்திருக்கும். குழந்தைகளுக்கு தத்து கொடுப்பது பிரார்த்தனை தலமாகவும், நோய் தீர்க்கும், துன்பம் நீக்கும், ஆயுள் பலம், கல்வி, அறிவு, செல்வம், விவசாயம், செழிப்பு ஆகியவற்றை இந்த தலத்தில் முருகனிடம் வேண்டிக்கொள்கிறார்கள். இந்த தலம் பிரார்த்தனை தலங்களில் முக்கியமானது. முடி இறக்கி, காது குத்தல், காவடி எடுத்தல், பால் குடம் எடுத்தல், சஷ்டி விரதம் இருப்பது, அங்க பிரதட்சணம் செய்தல், அடி பிரதட்சணம், கார்த்திகை விரதம், அன்னதானம் போன்றவை இத்தலத்திற்கு வருபவர்கள் செய்கின்றனர். வயலூரில் அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த முருகன் விராலிமலைக்கு வரச் சொல்லியதால் இங்கு அருணகிரிநாதர் வந்துள்ளார். வயலூரிலிருந்து வந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமான் சொன்ன விராலிமலை எங்கிருக்கிறது என்று வழி தெரியாமல் தவிக்கவே வேடன் ரூபத்தில் முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு வழிகாட்டி அழைத்து வந்தாராம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தலம் விராலிமலை தலம். விவசாயம் அதிகமாக இருக்கும் கிராம பகுதி. கிராம மக்கள் நெல், புளி, காய்கறிகள், கடலை முதலியவற்றை காணிக்கையாக்குகிறார். விராலிமலை குன்றின் மேல் இருக்கும் இந்த சுப்பிரமணியரை வணங்கி எல்லா வரமும் வளமும் பெற்று இன்புற்று வாழலாம். நன்றி.